வாசல் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். போன செய்தியை கேட்டீங்க. நெருக்கப்படுகிற நேரத்தில் எல்லாரும் கைவிடப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் கூப்பிடணும். அப்போ தான் ஆண்டவர் அற்புதம் செய்வார். அது தெரியாமல் தான் அந்த வாலிபர்கள் அப்படியே ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், அவர் அசட்டை பண்ணிகிட்ருக்குறோம். ரொம்ப பேர் அவர் நமக்கு உதவி செய்ய காத்துட்ருக்கிறார். அந்த அந்த கார் தயாரித்தவர் ஹென்றி ஃபோர்ட் கெஞ்சி கேட்குறார். உங்களையும் என்னையும் கூட அப்படித்தான் கெஞ்சி கேட்டுட்ருக்கார். உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன செய்யணும், என்கிட்ட வா அப்படிங்கிறார். இல்லை, நான் பிசாசு கூட தான் இருப்பேன், அவன் தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குறான்னு சொல்லிட்டு இருக்கிறோமா? வேண்டாம், கண்களை முடிச்சவங்க விடுவோம். அன்பின் ஆண்டவரே இயேசுப்பா, இந்த நேரத்தை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீங்கள் இறங்கி வாங்க, அடியாளை மறைத்து வெளிப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவையா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது. ரெண்டாவது, இன்றைக்குள்ள செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அடுத்த வாரம் இதே வெள்ளிக்கிழமை துக்க வெள்ளி, புனித வெள்ளி, நல்ல வெள்ளின்னு சொல்கிறாங்கல்ல, அதை பற்றி பேசுவேன். நிறைய பேர் பேசுகிறாங்க. இந்த 40 நாளும் பேசிகிட்ருக்குறாங்க உபவாசத்தை பற்றி. அந்த 40 நாள் தான் உபவாசம் பண்ணுறாங்கல்ல. நிறைய சிஎஸ்ஐயில் பாருங்கள், 40 நாள் என்ன செய்கிறீங்க, இன்னைக்கு உபவாசங்க, 40 நாள் தான். அதுக்கப்புறம் விட்டுடுறாங்க, அதுக்கப்புறம் மறந்துடுறாங்க, அதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு நாள் பண்ணுறது கூட இல்லை. எனக்கு தெரிஞ்ச அந்த 40 நாள் அது எல்லா மதத்துலேயும் இருக்குது. 40 நாள் இந்து மதத்தில் இருக்குது. 40 நாள் மலைக்கு போகிறாங்க, 40 நாள் இவங்களும் 40ங்கிறது நம்ம அதை செய்துட்ருக்குறோம். ஆனால் 41 வருஷமாக ஒரு வாரம் கூட தவறாமல் நான் இந்த உபவாசத்தை எடுத்துட்ருக்கேங்க. நான் ஆண்டவர் முன்னால் சொல்வேன். 41, 41, 42வது வருஷத்தில் இது வரைக்கும் அந்த உபவாசத்தை மாற்றலை, பண்ணிகிட்ருக்கிறேன். அதனால தான் இந்த 40 நாளெல்லாம் எனக்கு செய்யறது இல்லை. ஏன்னா ஏற்கனவே நான் செய்துட்ருக்கேன். உபவாசங்கிறது ஆண்டவரோட உடன் இருக்கிறது. உபவாசம் பரலோகத்தின் தேவனுடைய இரக்கத்தை பூமியில் கொண்டு வர உங்கள் பேர், அதுதான் அங்கே உபவாசம். அந்த உபவாசம் தேவனுடைய மனதுருக்கத்தை உங்கள் பேரில் கொண்டு வர. நீங்கள் உபவாசிக்கும் போது உண்மையாக உபவாசிக்கணும். சடங்காச்சாரமாக இப்படியெல்லாம் கண்டிப்பாக உபவாசிக்கணும். அப்படிங்கிறது உபவாசிக்கணும். மனப்பூர்வமாக ஒட்டஞ்சு நொறுங்கி போய் ஆண்டவருடைய சமத்தில் உபவாசம் பண்ணுங்க. நான் அப்படித்தான் சாக்கு இன்ன வரைக்கும் சாக்கு போடுறேங்க. தலையில் ஒரு சாக்கு, இடுப்பில் ஒரு சாக்கு போட்டுட்டு பல வருஷமாக நான் ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறேன். தினம் சாக்கு போடுறேன். தினம் காலையில் எழுந்து குளிச்சுட்டோ இல்லை என்ன சும்மா பல் விளக்கிட்டோ சாக்கை போட்டு ஜெபம் பண்ணிட்டு தான் நான் சாப்பிடுவேன். ஏதாவது டிஃபன் சாப்பிடுவேன் உபவாசம் இல்லாத நாளில். அது எந்த அவசரமாக வெளியில் போனாலும் சரி, என்ன காரியங்களாக இருந்தாலும் சாக்கை போட்டு அந்த ஒரு 5 அதிகாரத்தை சொல்லி அதுக்கப்புறம் அவரை துதித்து வாழ்த்தி அதுக்கப்புறம் நான் எழுந்து என்னுடைய காரியங்களை செய்கிறேன். அதுக்கு முன்னாடி காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறேன். 4 மணிக்கு எந்திரிச்சு 6:30 வரைக்கும் ஜெபம் பண்ணுறேன். உங்கள் எல்லாத்துக்காகவும் ஜெபம் பண்ணுறேன். எல்லாத்துக்காக. இது நான் பொய் சொல்கிறது இல்லை. இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறது, இந்த ஊழியங்களை செய்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் தான். உபவாசம், ஜெபம், முழு இரவு, இந்த சாக்கை போட்டு ஜெபம் வாரந்தோறும், இப்படி நான் பல வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை உபவாச ஜெபம் நடத்திட்டுருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு சோதனை. நீங்களும் உபவாசம் பண்ணுங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை பேசுவேன், நீங்கள் பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது செய்திக்கு கடந்து போவோம். இன்றைக்கு ஒரு சம்பவத்தை தான் நான் சொல்கிறேன். போன வாரம் சொன்னது போல் இந்த வாரத்தில் அரசர்களுக்கு, ராஜாக்களுக்கு குதிரைகள் செலக்ட் பண்ணுவாங்களாம். இப்போது வேலைக்கு மற்ற காரியங்களுக்கு நம்ம செலக்ட் மிலிட்ரிக்கு, மற்றபடி போலீஸுக்கு, இவையெல்லாம் ஃபிட் ஆகணும். பாடி இவ்வளோ இன்ச்சு இப்படி இருக்கணும், இப்படி ஹைட்டு வெயிட்டு, அப்படி அந்த நாட்களில் அதில் கூட நிறைய பேர் பாவம் செலக்ட் ஆகிறது இல்லை. இந்த ராஜாக்களுக்கு அப்படியே ஒரு குதிரைகள், யுத்தத்துக்கு போகிறதுக்கு குதிரைகள் செலக்ட் பண்ணுவாங்களாம். அப்போ பல குதிரைகளை கொண்டு இந்த ராஜா
ஓட விடுவாங்களாம். ராஜா ஒரு விசில் கொடுப்பாரா, ஒரு விசில் அடித்த உடனே அது ஓடதை விட்டுட்டு வரணும். அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பட்டு வந்து நிற்கணும். அப்படி செலக்ட் பண்ணுற ஒரு நிகழ்ச்சி ராஜாக்களுடைய அரண்மனையில். அப்போது ஒரு நாள் இது செலக்ட் ஆகிருச்சு. இப்போது எல்லா குதிரைகளும் ஓடிட்டு இருக்கும்போது ராஜா கூப்பிடுறாரு. விசில் அடித்த உடனே எல்லா குதிரைகளும் ஓடி வருது, எல்லாம் ஓடி வருது. ராஜா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் நினைக்கிறார், ஆமாம் எல்லாம் வருதுங்களே, இது ஏதாவது ஒன்று இதில் செலக்ட் ஆகணும் இல்லையா? ஆமாங்க, நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் நம்மளை கூடும் பொழுது நம்மளை செலக்ட் ஆகணும். அதுதான், அதுக்கு மேலே வாழ்க்கை இல்லை. சரியா? அதுக்கு மீறின ஒரு ஆசீர்வாதம் இல்லை. அப்போ ஒரு நாள் அந்த நாள் வந்தது, செலக்ட் பண்ணி இப்போ கூப்பிடுற நாள் வருது. ராஜா நின்றுட்டுருக்காரு, பின்னால் நிறைய பேர் நின்றுட்டுருக்குறாங்க. அந்த ஒரு லாயம், குதிரை லாயம்னு சொல்லுவாங்க. அந்த குதிரை லாயத்தில் இந்த குதிரைகள் எல்லாம் ஒரு 7-8 குதிரைகள் நின்றுட்டுருக்குது உள்ள. அப்போ அந்த குதிரைகளுக்கு முன்னால் இந்த கம்பி கம்பியாக இருக்குது, பார்க்க வெளியில் பார்க்க ஓப்பனாக இருக்கும், சாத்தன லாயம் இல்லை. அதுக்கு கொஞ்சம் தூரத்தில் இந்த குதிரைகளுக்கு தீனி வைக்கிறாங்க, கொள்ளு தண்ணி, இது அதுங்களுக்கு என்ன பிரியுமோ அதான் அவ்வளோ தூரத்தில் வச்சிட்ருக்குறாங்க. இப்போ முதல் நாள் வந்து இந்த குதிரைகளை உள்ள லாயத்தில் அடிச்சிட்டாங்க. அதுங்க பார்க்குது. அதுங்க பார்க்கும்போது அன்னைக்கு புல், அந்த கொள்ளு, இந்த தண்ணி எல்லாம் வைக்கலை. அப்போ இதுக்கு அப்படியே பார்த்துட்டே இருக்குது கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் பேசாமல் நிற்குது, கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. ஏன்னா குதிரைகள் சாதாரண பலசாலி கிளாச்சா, அதனால அன்னைக்கு ஒரு நாள் விட்டுருச்சு. 2வது நாள் இரவு முடிய அடுத்த நாள் காலையில் வருது. மறுபடியும் அதே போல் அங்கே தூரத்தில் நல்ல தீனிகள் வச்சுருக்கு குதிரைக்கு. அன்னைக்கு இதுக்கு பட்னி, அன்னைக்கும் கொடுக்கல. இதுகளுக்கு முதல் நாள் கொடுக்கல, 2வது நாள் இவங்க பார்க்குது, என்ன இன்னைக்குன்னு ஒரு விட நினைக்கும் இல்லையா? கொஞ்சம் டல்லாக இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் அப்படி ஜமாளிச்சுட்டு நின்றுட்டுருக்குது. ஏன் 3வது நாள் அதே போல் இரவு முடிஞ்சு அந்த 3வது நாளும் அந்த குதிரைக்கு அங்கே நின்று பார்க்குது, வாயில் தண்ணி ஒழுகுது, அப்படி தலையெல்லாம் சுற்றுது, அதுகளுக்கு தடுமாறுது. அப்படி நேரம் ஆக ஆக அந்த ராத்திரியில் அதுக்கு எந்திரிக்கவே இல்லை, அப்படியே படுத்துருச்சு. குதிரைகளை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் பாவமாக இருக்குது. அடுத்த நாள் 4வது நாள் அந்த குதிரைகளை அதே போல் தண்ணி புல் இது கொள்ளெல்லாம் வச்சு கூப்பிடுறேன். அப்போது அந்த சமயத்தில் ஒரே செகண்டில் அந்த குதிரைகளை அதை செட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பக்கம் அந்த போல்ட்டை இழுத்தா அப்படி எல்லா குதிரைகளும் வெளியில் ஓடலாம். அப்படி அங்கேருந்து அந்த 2-3 போல்ட்டை அப்படி இழுக்கிறாங்க. இழுத்த உடனே அந்த 3 நாள் பட்னியாக இருந்த 4வது நாள் காலையில் அதை திறந்து விட்ட உடனே எப்படி இருக்குது யோசனை பண்ணி பாருங்க. வேகமாக ஓடுது. சாப்பிட்றதுல கூட நாகரிகம் வேணும். சிலருடைய சாப்பாடை பார்த்தா சாப்பிடும்போது அருவருப்பார். வாரி இப்படி போட்டு சாப்பிட்றதுல ஒருத்தருடைய டீசென்ட்டு, ஒரு நாகரிகம் வந்து சாப்பாட்டில் பார்த்தா தெரியும். சரியா? இங்கே இந்த குதிரைகள் அப்படித்தான் வேகமாக ஓடுது, தள்ள தெரிக்கிற மாதிரி ஓடுது திறந்து விட்ட உடனே. அப்போ ராஜா பின்னால் நின்று இந்த விசில் அடிக்கிறார். திரும்பி பார்த்துட்டு போயா நீ என்ன கூப்பிடுறது, நாங்கள் என்ன கேட்கறது அப்படிங்கிற மாதிரி அந்த குதிரைகள் எல்லாம் ஓடுது. ஆனால் ஒன்று அப்படி திரும்பி பார்க்குது, தடுமாறுது, தள்ளாடிட்டு வருது. இந்த ராஜா கூப்பிட்டாரு விசில் அடிச்சு, அப்படியே வந்த ராஜாவுடைய காலில் அப்படியே விழுந்துருச்சு. அவ்வளவுதான். அங்கே இருக்கிற அத்தனை பேர் அந்த குதிரைக்கு நல்ல ஆகாரமும் அதை குளிக்க வச்சு அதுக்கு நல்ல அந்த ராஜா முத்தம் கொடுக்குறாராம். அந்த ராஜா அந்த குதிரைக்கு முத்தம் கொடுத்து, ஏசப்பா எனக்கு முத்தம் கொடுப்பார். அப்படித்தான். சரியா? உங்களுக்கு கொடுப்பாரா? எந்த நேரத்தில் கொடுப்பார் தெரியுமா? சொல்கிறேன், கவனிங்க. அதனால் அந்த ராஜா அதுக்கப்புறம் அதுக்கு ஆபரணங்கள் எல்லாம் போட்டு, இது ராஜா ஏறுகிற குதிரை, ராஜாவை காப்பாற்றும், ராஜாவுக்கு கீழ்ப்படுகிற, எந்த நிலைமையிலும் ராஜாவுக்கு கீழ்ப்படுகிற இந்த குதிரைன்னு சொல்லி செலக்ட் பண்ணுவாங்களாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு செய்திக்கு கடவுள் புரிஞ்சிச்சா உங்களுக்கு?
கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல? எப்படி எப்படி முடியும்னு கேட்குறீங்களா? எல்லாம் ஓடுதுங்க, எல்லாம் ஓடி ஓடி திரும்பி திரும்பி ராஜாவை பார்த்துட்டு நீ கூப்பிட்டுட்டு எங்கள் பசி உனக்கு என்ன தெரியும்ட்டு ஓடுதுங்க. ஆனால் இது மாத்திரம் திரும்பி பார்த்து போகிறதா வேண்டாமான்னு அப்படி திகச்சு அப்படியே தள்ளாடிட்டு வந்து விடுது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் 6வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6வது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். இன்னொரு தடவை வாசிக்கிறேன். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனை, கொஞ்ச காலத்தில் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுது. என்ன அழகாக இருக்குல்ல? கொஞ்ச காலம், இந்த கொஞ்ச காலத்தில் சொல்ல முடியாத சோதனை, சொல்ல முடியாத சோதனை. அடுத்த வசனம் பாருங்க. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இன்னொரு தர அதையே வாசிக்கிறேன். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்ன ஒரு ஆசீர்வாதமான இந்த வேதம் பொக்கிஷங்க. வேதம் புயலுங்க. வேதம் என்னென்ன சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல. இந்த வேதத்தின் நாயகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதா குமார் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்கு எத்தனையோ சொத்துக்களை வச்சுட்டு போகலாம், எத்தனையோ சொத்துக்களை வைக்கலாம். ஆனால் இது தான் பெரிய சொத்து. எனக்கும் மற்ற எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இது தாங்க சொத்து. நாங்கள் இதை கையில் இருக்கிற வரைக்கும், எங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும், எங்கள் இருதயத்தில் இருக்கிற வரைக்கும் எங்களை யாரும் ஒன்றும் தொட முடியாது. சரியா? அப்படிப்பட்ட இந்த பொக்கிஷம், இந்த புதையல் கிடைச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதை காட்டில் இது சந்தோஷமானது. சொல்லுகிறது இதில் கொஞ்ச காலத்தில் ரொம்ப சோதனையும். 6வது வசனம். ஆமாங்க, கொஞ்ச காலம்தான் நம்ம வாழ்கிறது. அதில் அநேக சோதனைகளில் இல்லை, முதல் நாள் நண்பனாக இருப்பான், அடுத்த நாள் சத்துருவாக மாறுறாங்க, பின்னால் இருந்து குத்திடுறாங்க. பேசும்போது புகழ்ச்சி, வஞ்சக புகழ்ச்சி நிறைய பேர்ட்டுருக்குது இல்லை? என்னங்க வஞ்சக புகழ்ச்சி? மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசுறது, அந்த பக்கம் போன உடனே இவன் பெரியவன், இவன் பெரிய, இப்படியெல்லாம் இப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்கிறோம். இப்படிப்பட்ட உலகத்தில் இதை யார் ஜெயிக்க முடியும்? இப்படிப்பட்ட வாழ்க்கையில் பெரிய கடல்ல ஒரு சின்ன படகு போல நம்ம அலக்களிக்கப்படுறோம். ஆனாலும் அந்த படகு கரைக்கு வரணுங்க. அந்த கரைக்கு அந்த அலக்களிக்கப்படுகிற அந்த சாகர நிலையில கவிழ்ந்து போகிற நிலையில இருக்கிற அந்த சின்ன படகு நீங்களும் நானும் கரைக்கு வரணும்னு சொன்னா அந்த படகோட்டி யாரா இருக்கணும்? என்னுடைய ஆண்டவராகிய தகப்பன். அவர் தான் படகோட்டி, அவர் தான் நங்கூரம். அந்தமானுக்கு போயிருந்த சமயத்தில் அந்த பெரிய படகு, பெரிய கப்பலில் போனேன். அங்கே போய் போட்டிலையும் போனேன். அப்போது அந்த கப்பலுக்கு அந்த மாலுமி யாரு? அந்த உங்கள் படகுல மாலுமியா ஆண்டவர் இருக்காரா? நங்கூரத்தை பார்த்தேன், பெரிய நங்கூரம். அது எங்கே போட்டாலும் அது கப்பல் நிற்கும். உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில எழுந்துருங்க, போனா போங்க, இதை செய்யல, இவ்வளவு நாள் இருன்னு சொன்னா நங்கூரமா நீங்க அவரை பாருங்க, படகோட்டியா பாருங்க, மாலுமையா பாருங்க. அதனால அடுத்த வசனம் ஏன்னு சொன்னா, அழிந்து போகிற பொண்ணு அக்கினியிலே சோதிக்கப்படும். இந்த ஆசாரிகள்லாம் போய் பாருங்க, ஒரு கம்மலை கொண்டுட்டு போய் எங்க இதை கொஞ்சம் பற்ற வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவரு அந்த உலையில், அந்த நெருப்பட்ட உலையில் ஏதோ செய்துட்டு இருப்பாரு.
அவர் சொல்வாரம்மா இப்போ இல்லை, இப்போ கொஞ்ச நேரம் இருங்க, இல்லைன்னா போங்க, நாளைக்கு கொண்டு வாங்க. அப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படி சொல்கிறவர்? அந்த அக்னியில் ஒரு பழைய நகை, அந்த காலத்து நகையை அதை போடுறாரு. போட்ட உடனே அது அப்படியே அழுக்கு அப்படியே வருது, கருப்பாக அழுக்கு வருது. அப்புறம் அதை எடுத்து பச்சை தண்ணிக்குள்ளே போடுறாரு, சங்கிங்குது. அப்புறம் மறுபடியும் அதை எடுக்கிறாரு, மறுபடியும் எடுத்து அதை மறுபடியும் அக்னியில் போடுறாரு. அது கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிறதெல்லாம் இப்போ வெளியில் கக்கி வருது, இப்போ உருகி போகுது. இப்போ கரெக்டாக யார் வந்தாலும் அது பார்க்கறது இல்லை, அந்த கூப்பிடுறவங்களே பார்க்கறது. யார் என்ன அந்த ரோட்டில் ஆக்சிடென்ட் நடந்தால் கூட அவர் பார்க்க மாட்டார் அந்த ஆசாரி. ஏன்னு சொன்னால் அந்த கொஞ்சம் பதம் தப்புச்சுன்னா அந்த கூழு மாதிரி வர்றது, அதை எடுத்து தண்ணியில் போட்டு அந்த அந்த இதில் வச்சு தட்டினோம்னா செதறி போயிடும். பதம் தப்புச்சுன்னா அது செதறி போயிடும், அது வேலைக்காக, அது அவ்வளவுதான். அதனால அந்த பதம் தப்பாம என்ன நடந்தாலும் பார்க்காம அது அந்த ஒலையை பார்த்துட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் அதை எடுக்கிறாரு. அதை எடுத்து அடிக்கும் போது கம்பியாக வருது. அதுக்கு விதவிதமான அழகான நகையாக பண்ணி அந்த மார்வாடிகிட்ட கொண்டு போய் கொடுத்து ஷோகேஸில் வைக்கிறாங்க. போகிறவங்க வரவங்களெல்லாம் அந்த அந்த நகையை கொடுத்து அவங்களே பார்த்தது நல்லா இருக்குதே. அந்த ஆசாரி எடுக்கிறான், எடுத்து பார்க்குறான். அந்த அந்த நகையை பார்க்கும்போது அழகாக தட்டி நல்ல வட்டமாக தட்டி அது தகுடு மாதிரி இருக்கு. அதை பார்க்குறான், இப்படிங்கிறான், எப்படிங்கிறான், அப்படிங்கிறான், அப்படிங்கிறான். அது அவன் முகம் அதில் தெரியுது. இப்படிங்கிறான், அப்படிங்கிறான், ஊங்குறான், ஆங்குறான். சரி, ஹிட்டு. இப்போ அந்த தகர மாதிரி இருக்க அந்த தங்கத்தை அழகாக வரைகிறான். அதுக்கப்புறம் அநேகர் பார்க்குறான். வாழ்க்கையில் ஆண்டவர் நினச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள, அவ்வளோதான். போன வாரம் ஆண்டவர் கைவிட்டாரு, அவர் என்ன மறந்துட்டார். மறந்தாருன்னா நீ ஒன்றுமெல்லாம் போயிடுவேன். நீங்கள் மறந்தே அவர் உங்களை மறந்தாருன்னா நீங்கள் இன்னைக்கு ஒன்றுமில்லை. என்ன அவர் மறந்துருந்தாருன்னா இன்னைக்கு நான் ஒன்றுமில்லை. என்னுடைய பேரை கூட சொல்ல மாட்டாங்க. ஒரு ஜெனரேஷன் சொல்லும், என் பிள்ளைங்க சொல்லும், அதுக்கப்புறம் அவர்களுடைய பேர பிள்ளைகள் சொல்லும். அதுக்கு பின்னால் வர்றதுங்க என்ன தெரியாதுங்க. அவ்வளோதான. ஆண்டவருக்கு என்ன தெரியும்? எனக்கு அங்கே ஒரு இடம் உண்டு. ஆனால் கர்த்தர் என்ன நினைக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார்னு வேதம் சொல்லுகிறார். அதனால அப்படி செதறாமல் இருப்பதற்காக உங்களை கைவிடுறது இல்லைங்க, கைவிடுறதில்லை. நீங்கள் பாருங்கள், என்ன கஷ்டம் வந்தாலும் இந்த குதிரைகள் எப்படி அந்த ராஜாவுக்கு பசியும் பட்னியுமாறு அந்த குதிரை ஓடி வரும். நீங்கள் வருவீங்களா ஆண்டவர், நான் கேட்பேன். இதை நான் இந்த வாசிக்கும் போது, ஆண்டவரே அந்த குதிரையா நான் இருக்கேன், ஆண்டவரே நானும் நீங்கள் கூப்பிடும்போது வரேன். வாழ்க்கையில் நடக்காத வேதனையே இல்லை. போராடி வந்திருக்கிற சின்ன படகு நான். என்னுடைய படகுல நங்கூரமா படகோட்டியா ஆண்டவர் இருந்தார். செத்து போயிருப்பேன் இல்லைன்னா. என்னுடைய ஆண்டவர் மாத்திரம் என்னை கைவிட்டு இருந்தாருன்னா நான் அன்னைக்கே எல்லாமே செத்துருப்போம். நானே, என் கணவர், என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் செத்துருப்போம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் பின்வாங்கல. அந்த குதிரையை போல ஆண்டவரை நோக்கி பார்த்துட்டு இருந்தேன். எல்லாரும் என்னை பார்க்கறதுக்கு நான் தலை குனிஞ்சிட்டு போனேன். தலை குனிஞ்சிட்டு என்னுடைய தோள் மேலே ஒரு பேகு, அதில் பைபிள் அதில் வச்சிருப்பேன். என்னுடைய பைபிள் 42 வருஷமாக வச்சதுனால இந்த எலும்பு கடக்குங்க. அது யாராச்சும் இந்த டாக்டருங்க பார்க்கும்போது தெரியும், இந்த அப்படி வரும், அப்படி போகும். இன்ன வரைக்கும் இந்த ஷோல்டர் நல்லா இருக்குது. ஒரு ஆர்த்தோ டாக்டர் பார்த்தாருன்னா சொல்வார், இந்த பேக்கை போட்டு 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 அது இப்படி வரும், டக்குங்கும். ஆனால் ஒன்றும் ஆகலை. அப்படியாக இத்தனை வருஷமாக அந்த 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 பேக்கை போட்டுக்கிட்டே என்னை பார்த்தா எனக்கு ட்ரேட்மார்க் இந்த பேக் தான். அதில் பைபிள், அதில் சில காரியங்கள் இருக்கும், பாட்டு புக்கு. அப்படித்தான் ஆண்டவருக்கு பின்னால் என்ன போராட்டம் வந்தால் என்னுடைய வாழ்க்கையில் போராடி அந்த போராட்டம் யாரும் சத்ருவுக்கு வரக்கூடாதும்பாங்க. எனக்கு சத்ரு இல்லை அப்படி சொல்லுவாங்க, சத்ருவுக்கு வரக்கூடாது. அப்படிப்பட்ட அந்த போராட்டத்தில் ஆண்டவர் நான் விடலைங்க, அவரை விடலாத அவருக்கு தெரியும். அவர் எனக்கு முன்னால் நிற்கிறாரு. நான் பொய் பேசாமல் சொல்கிறேன்னு அவர் கூடவே இருக்கிறேன். அவர் என்னோட கூட இருக்கிறார், என்னை பிரியப்படுத்துகிறார். நான் என்ன கேட்டாலும் தருகிறார். ஏன் சொன்னால் நான் பின்வாங்காமல் இருக்கிறேன். என்ன போராட்டம், என்ன கஷ்டம் வந்தாலும். அதனால ஏன் தெரியுமா, புடமடப்படணுங்க. வாழ்க்கையில் புடமடப்படணும். இந்த தாவீது சொல்கிறாரு, உபத்திரவத்தின் குகையிலே என்ன தெரிந்து கொண்டாருன்னு சொல்லி புடமிட்டு பொன்னாக விளங்குவேன்னு சொல்கிறாரு யோபு. புடமிட்டா பொன்னாக விளங்கணுங்க. புடமிட்டா அந்த அவருடைய சாயல் நமக்கு வர அந்த தட்டை அந்த ஆசாரி பார்க்குறான். அந்த 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 தட்டு அந்த தட்டி எடுத்து அது ஒரு தகர மாதிரி இருக்கும்போது அதில் தன்னுடைய முகத்தை பார்க்குறான். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை அந்த சோதனையில் போட்டு அதை நீ
முகம் அவருக்கு தெரியணுங்க, நம்முடைய காரியங்கள் அவருக்கு தெரியணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறேன், அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன். நீங்கள் இப்படி செய்யுங்க, பின்வாங்கி போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அக்னியில் புடமிடுகிறது போல விசுவாசம் புடமிடணும். அதுதான் இந்த வசனம். பொண்ணு புடமிடுகிறது போல, வெள்ளி புடமிடுகிறது போல இப்படி விசுவாசம் புடமிடணும். அந்த புடமிடுகிறவர் ஆண்டவராகிய கர்த்தர். அதற்கு பின்னால பொன்னாக விளங்கும். அதற்கு பின்னால என்ன கேட்டாலும் தருவார். இன்ன வரைக்கும் எனக்கு வயசாகிட்டு போகுது, ஆனாலும் கூட நான் இளமையா இருக்கிறேன். ஏன்னு சொன்னா ஒருவேளை வயசாகலான உள்ளத்துல நான் கர்த்தருக்காக நான் ஒரு வாலிப பிள்ளைய போலவே இருக்கிறேன். நான் எனக்கு அந்த பலத்தை கொடுக்குறாரு. ஏன் தெரியுமா? அவருக்காக எதையாவது செய்யணும். செய்தது போதாது. திருப்தி விசுவாசத்துல படாதீங்க. கர்த்தரை நேசிக்கிறதுல உங்களுக்கு திருப்தி வரக்கூடாது. அவங்கள விட நான் நேசிக்கிறேன், அவங்கள விட ஜெபம் பண்றேன், அவங்கள விட காணிக்க, அப்படி திருப்தி படாதீங்க. விசுவாசத்துல ஆண்டவருடைய சேவையில ஆண்டவரை நேசிக்கிறதுல உங்களுக்கு திருப்தி வரக்கூடாது. இன்னும் போதாது, இன்னும் போதாது, இன்னும் போதாது. இயேசு போதுமேன்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கும். என்ன வந்தாலும் இயேசு போதுமேன். அப்படி அவர் உங்களை தன்னுடைய உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். அவர் பார்க்கணும், அவர் உங்களை பார்க்கணும், அவரை நீங்கள் பார்க்கணும். அப்படி உள்ளங்கைகளில் உங்கள் முகம் தெரியணும், உங்கள் முகம் தெரியணும். அதனால் அழிந்து போகிற இந்த பொன் வெள்ளி சோதிக்கப்படுகிறது போல அழியாதது விசுவாசம் தாங்க. ஆத்மா அழியாது, எல்லாம் அழிந்து போக ஒரு நாளைக்கு ஒன்றுமெல்லாம் போயிடும். ஆனால் அழியாத இந்த ஆத்மா அது சோதிக்கப்படும். இந்த சோதிக்கப்படும் பொழுது அது பொன்னாக விளங்கும். கர்த்தருடைய என்னுடைய கச்சிப்பை காணும், விளங்கும். அதனால் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க. கடைசி மட்டும் என்ன வந்தாலும் ஆண்டவராகிய கர்த்தர் வரப்போறாருங்க. வரப்போகிற நேரத்தில் விசுவாசத்தை இழந்துடாது. அப்படி வருகை சீக்கிரமாக இருக்குது. அவர் வர வேலையில் நீங்கள் கைவிடப்படக்கூடாது. இவ்வளோ காலம் வாங்க என்னென்னமோ கஷ்டப்பட்டு ஜமாளிச்சுட்டு வர்றோம், இனி எங்கனால முடியாதுன்னு சொல்லாதீங்க. முடியல, எனக்கு இங்கே எவ்வளோதான் என்ன அப்படி சொல்லாதீங்க. அப்படிப்பட்ட நேரத்துலையும் கூட நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை கனம் பண்ணுவார். செலக்ட் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கேட்டாலும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். முதல்ல அவர் தெரிந்து கொண்ட பாத்திரமா நம்ம வாழ, அவர் தெரிந்து கொண்ட பாத்திரமா நம்ம இருப்போம்னு சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். சோதிக்கும் பொழுது துக்கப்படாதீங்க, கைவிட்டாருன்னு சொல்லாதீங்க. இமைப்பொழுது தான் உருக்கமான இறக்கங்களால் ஏற்றுக்கொள்வார்னு சொல்லி போன வாரத்தில் வாச்சோம். இது அழிந்து போகிற பொண்ணு புடமிடப்படுவது போல், சோதிக்கப்படுவது போல் அழியாத விசுவாசமும் நமக்கு சோதிக்கப்படணும். அப்போ கர்த்தர் வருகையில் நம்ம காணப்படுவோம். பூமியில் நீங்கள் என்ன கேட்டாலும் தருவார். முதல்ல நீங்கள் அவரை கேளுங்க. நீங்கள் எனக்கு வேணும்னு சொல்லுங்கள், இயேசு போதுமேன்னு சொல்லி கேளுங்க. அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார்னா உங்களுக்கு எதுக்கு அதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். சரியா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை எல்லோரும் நிறைய பேர் பேசுவாங்க. எனக்கு தெரிந்ததை இந்த ஆண்டவரை பற்றி நான் பேசுவேன். நீங்கள் பாருங்கள், அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது ஈஸ்டர் பண்டிகை. அந்த பண்டிகை நாளில் மாத்திரம் நம்ம ஆண்டவருக்கு எல்லாரையும் போல் நம்ம செய்ய வேண்டாம். புது துணி உடுத்தி பலகாரம் செய்து மற்றவங்களை கூப்பிட்டு உறவினர்களை அறிந்தவர்களை கூப்பிட்டு அது அல்லங்க, அதெல்லாம் அல்ல. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வரப்போறார் சொன்னீங்கன்னா போதும். சாப்பாடு கொடுக்குறீங்களா, கொடுங்க. கொடுத்துட்டு ஒரு பிரசங்கம் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியலன்னா யாராச்சும் ஒரு ஊழியக்காரரை கூப்பிடுங்க. எங்கள் வீட்டில் இன்னைக்கு ஈஸ்டர் பண்டிகை வாங்கன்னு சொல்லி அந்த ஈஸ்டர் பண்டிகை உட்கார வச்சு எல்லாத்தையும் சாப்பாடு நல்லா கொடுத்து ஒரு செய்தியை கொடுக்க சொல்லுங்கள். ஒரு செய்தியை கொடுக்க சொல்லுங்கள். இல்லைன்னா நீங்கள் செய்தியை, கர்த்தர் நல்லவர், இந்த ஈஸ்டர் அவர் உயிர்த்தெழுந்தாரு, அவர் வரப்போறாரு. ஒரு பின்னணி பாடகர் சொன்னார், வரமாட்டார் உயிர்த்தெழுகலன்னு சொல்லிட்டு. ஒரு சாமியார் உயிர்த்தெழுந்தாரா? இது இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது உலகமே சொல்லுது. அவர் சொல்ற சாமியாரும் உயிர்த்தெழுந்தது யாருக்காச்சும் தெரியுமா? நானும் பல காரியங்களை பார்க்குறேன், படிக்கிறேன். எனக்கு தெரியலைங்க, அநேகருக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவராக்கி அவர் சொல்றாரு, இந்த மனுஷன் சொல்றாரு, அவர் ரட்சிக்கப்படணும். நான் ரொம்ப காலமாக அவர் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படி சொல்கிறவங்களுக்காகத்தான் நீங்கள் ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணணும். சரியா? ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் வருவார், சீக்கிரமாக வருவார். இந்த ஜெனரேஷன்லேயே வந்துடுவார் ஆண்டவர். பல காரியங்களை நம்ம பார்க்குறோம். பார்க்கும்பொழுது ஆண்டோடைய வருகை சீக்கிரமாக இருக்குது, தாமதிக்காது. ஏன் தாமதிக்கிறாருன்னு சொன்னால், ஒருத்தராவது ஆண்டவரை தெரிந்து கொள்ளணும். ஆண்டவர் சொல்லக்கூடாது எனக்கு தெரியாது, எனக்கு யாரும் சொல்லலைன்னு. நீங்கள் தான் அந்த சொல்லாமல் இருக்கீங்க.
அதை நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் வருவார். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். மறுபடியும் பழஞ்ச தேஞ்ச ரெக்கார்டு தான் காணிக்க அனுப்புங்கிறேன். அனுப்புங்க. பல காரியங்கள் செய்துட்ருக்கிறேன். முதல்ல ஆண்டவரை நம்புகிறேன், ரெண்டாவது உங்களை நம்புகிறேன். அந்த துணிக்கைகளை கேட்டுட்ருக்குறேன். அதனால் ஏதோ என்னத்துக்கோ உல்லாசமாக வாழணும், அது இதுக்கு அதுக்கெல்லாம் இல்லை, ஊழியத்துக்காகத்தான் கேட்குறேன். கொடுங்க, கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஆரம்பத்தில் இருந்தவங்க எனக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. அன்பான பிள்ளைகள் மறக்காமல் அனுப்பிட்டுருக்குறாங்க. அதனால தான் பேசிகிட்ருக்குறேன். இந்த ஜாய் டிவிக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். அவர்கள் அன்பாக என்னைய அவங்க விடவே இல்லை. நீங்கள் பேசியே தீரணும். நிறைய பேர் என்னை கூப்பிடுறாங்க. ஆனால் என்னால் காசு இல்லை, அதனால தான் பேச முடியலன்னு அவங்கள்ட்ட சொல்லிகிட்ருக்கேன். அதனால் அந்த ஜாய் டிவி அந்த குடும்பத்துக்காக, அவருடைய சுகமில்லாமல் இருக்கார், அவருக்காக ஜெபம் பண்ணிக்குவோம். அவருடைய மனைவி, பிள்ளைகள், அங்கே உண்மையாக வேலை செய்கிற ஒரு தம்பி இருக்கிறார் ரிசல்ட்டுன்னு, இவங்க எல்லாம் அவங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்காக நமக்கு தெரிந்தவங்க, அறிந்தவங்க எல்லாத்துக்கும் நம்ம ஜெபம் பண்ணணுங்க. ஜெபத்துக்கு என்ன வேணும்? கஷ்டத்துக்கு ஜெபம் அது இல்லைங்க. மற்றவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க, யோபு போல் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதம் அப்படித்தான் சொல்லுது. மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ரெட்டிப்பான நன்மைகள், சம்பாதிக்காமையே ரெட்டிப்பான நன்மைகள் யோபுக்கு கிடச்சிச்சான். அவர் சம்பாதிக்கல, பூர்வீக சொத்து இல்லை. அந்த மற்றவங்க ஜெபம் பண்ணும்போது புதுசாக ரெட்டிப்பான நன்மைகள் அப்படி பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, வேலையிலும் கூட கர்த்தாவே, பிள்ளைகளுடைய எக்ஸாமுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த பிள்ளையும் தப்பான முடிவுக்கு வரக்கூடாது ஆண்டவரே. கெஞ்சி கேட்குறாங்க. அந்த திருத்துகிறது நீங்கள் தான், அந்த எழுதுகிறது நீங்கள் தான், அந்த மார்க் போடுகிறது நீங்கள் தான் ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே, கர்த்தாவே, எழுதி திருத்தி மார்க் போட்டு எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே சந்தோஷப்படணும் ஆண்டவரே. ஏசப்பா அந்த நேரத்தையாவது அந்த குழந்தைகள் உண்மை ஏற்றுக்கொள்ளணும், கண்டுகொள்ளணும். ஏசப்பா தான் எங்களுக்கு உதவி செய்வார்னு ஞானத்தின் கண்மலையாகிய நீர் பிள்ளைகளுக்கு வெற்றியை தாங்க. வியாதியோடு இருக்க, கடன் பிரச்சனையில் இருக்கிற, போராடி கொண்டிருக்கிற மக்களுக்காக எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மை விட்டு விலகாதபடிக்கு பார்த்து கொண்டிருக்க மக்களோடு பேசுங்க. கடந்த வாரத்தில் சொன்னேன் ஆண்டவரே, காருக்கு சொந்தக்கார இடத்துலையே அவங்க சொல்லலை, அதுபோல இருக்காதுங்க. ஆண்டவர் நமக்கு சொந்தக்காரர் நம்ம உருவாக்குன அவர்கிட்ட சொல்லுங்க. இந்த நாளில் குதிரைகள் எப்படி அவ்வளோ பலவீன நேரத்தில் வந்து சாகிற மாதிரி விழுந்துச்சு, அதுபோல என்னுடைய வாழ்க்கையில் அப்படித்தான், இன்றைய வரைக்கும் அப்படித்தான் இருக்கு. என்ன போராட்டம், என்ன சோதனை வந்தாலும் இப்போ சாத்தா தோற்று போயிட்டாங்கிட்ட, அவன் ஒன்றும் பண்ணுறதில்லை. இப்போ அவனுக்கு தெரியும் எனக்கு செய்கிறதெல்லாம் ஆண்டவர் நன்மைக்காக செய்துட்டு வருகிறார். உமக்கு நன்றி ஆண்டவரை. பார்த்து கொண்டிருக்க முதியோர்களுக்காக செபிக்கிறோம். போன வாரத்தில் அன்பான ஒரு முதியோர் 75 வயசு வந்து என்ன பார்த்துட்டு போனாங்க. என்ன அட்ரஸ் சொன்னாங்க? ஆதிவாசிகளுக்கு மத்தியில் ஊழியம் செய்கிறவங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தேடி வருவாங்க, உங்களை தேடி வருவாங்க. அன்பின் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். கஷ்டப்படுகிற, வேதனைப்படுகிற, நெருக்கப்படுகிற பிள்ளைகள் கடைசி மட்டுமே நினைக்க இங்கே பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு அது ஒன்றா நான் சொல்கிறேன். எக்காரணத்தை கொண்டு ஆண்டவரை விடாதீங்க. அவரை நேசிங்க, அவரை பற்றி கொள்ளுங்க. அவர் பாதத்தை அந்த யாக்கோபை போல பற்றி கொள்ளுங்க. இல்லை இதில் நான் உங்களை விடமாட்டேன்னு சொல்லுங்க. அவருடைய கரத்தை பற்றி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நன்மையான இவர்களை தருவார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த ஊழியங்களை உங்கள் ஜெபத்தினாலும் உதாரத்துவமான காணிக்கைகளினாலும் தாங்கும்படி பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த ஊழியத்தின் கட்டிட நிதிக்காக சகோதரி எஸ்தர் செல்வராணி, கனரா பேங்க் அக்கவுண்ட் நம்பர் 62222200505210, IFSC கோட் CNR B001623, சேரிங் கிராஸ் பிரான்ச் ஊட்டி 603001. உங்கள் காணிக்கைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய எங்கள் வங்கி விலாசம்: தெபோரா குட் நியூஸ் மினிஸ்ட்ரீஸ், இந்தியன் பேங்க் அக்கவுண்ட் நம்பர் 6072895776, IFSC கோட் IDIB 000U019, சேரிங் கிராஸ் பிரான்ச் ஊட்டி 603001.
மேலும் எங்களுடைய போன்பே எண்கள் 9446041557. கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கேட்ட செய்தி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். அன்பானவர்களே, உங்கள் ஜெபத் தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் விலாசம்: சகோதரி எஸ்தர் செல்வராணி, இரக்கத்தின் வாசல் இயேசு ஊழியங்கள். செல்போன் 9443604157.